தென்னாப்பிரிக்காவுல நடக்கிற எஸ்ஏ T20 தொடர் ஜனவரி 9ஆம் தேதி வியாழக்கிழமையில ஆரம்பிச்சு பிப்ரவரி 8ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. பார்டர் கவாஸ்கர் தொடர் முடிவடைஞ்சதுக்கு பின்னாடி இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் ரொம்பவுமே வெறுமையா இப்போ உணர்றாங்க. அடுத்ததா இந்திய அணி வரக்கூடிய 22ஆம் தேதி தான் விளையாடுது. அது வரைக்கும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிக்கிற ரசிகர்களுக்கு ஐபிஎல் பாணியில ஒரு மினி ஐபிஎல் தொடர் நடக்குது. எஸ்ஏ T20 தொடர்ல ஐபிஎல் அணிகள் தென்னாப்பிரிக்க நகரங்களை மையமா வச்சு 6 அணிகளை வாங்கியிருக்காங்க. ஐபிஎல் அணிகள வாங்குன 6 அணிகள். இதுல சிஎஸ்கேவோட ஜோஹான்ஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணியோட எம்ஐ கேப்டன், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட பார்ல் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட சன்ரைசர்ஸ் ஈடன் கேப், டெல்லி கேபிட்டல் அணியோட பிரிட்டோரியல் கேபிட்டல் இந்த அணிகளை வாங்கியிருக்கு. இந்த போட்டிகள் தென்னாப்பிரிக்காவுல நடக்குது அப்படின்னாலும் இந்திய ரசிகர்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டு 9 மணி அளவுல நடத்தப்படுது அப்படின்னா சாயங்காலம் 4:30 மணில இருந்து போட்டி நடத்தப்படுது. தென்னாப்பிரிக்க ஆடுகளங்கள் ரன் குவிப்புக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கறதால ஒவ்வொரு போட்டியும் ரசிகர்களுக்கு ஸ்பெஷல் டின்னரா இருக்கும். இந்த தொடர்ல காவ்யா மாறனோட சன்ரைசர்ஸ் ஈஸ்டர் கேப் அணி தொடர்ந்து 2 தடவை சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கு. எந்த அணி பலமாக இருக்குது? 3வது தடவையா ஹாட்ரிக் சாம்பியன் பட்டத்தை வாங்கக்கூடிய முனைப்போட எய்டன் மார்க்கரம் தலைமையிலான அணி இருக்குது. ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு மினி சிஎஸ்கே அணி மாதிரி இருக்குது. சிஎஸ்கே அணியில ஏற்கனவே விளையாடின வீரர்கள், இப்போதைய வீரர்கள் எல்லாருமே இணைஞ்சிருக்கிறது நம்மவங்கள உற்சாகப்படுத்தி இருக்கு. பிரபல இந்திய வீரர் தினேஷ் கார்த்திக் பார்ல் ராயல்ஸ் அணிக்காகவும் விளையாடுறாரு. இருக்கிறதுலயே பலமான அணியா மும்பை இந்தியன்ஸ் அணி திகழுது. ராஷித் கான் தலைமையில இருக்கக்கூடிய அணியில ரபாடா, ஜோப்ரா ஆர்ச்சர், சாம் கரன், டிவால்ட் பிரேவிஸ் இந்த மாதிரியான வீரர்கள் இருக்காங்க. இந்த போட்டிகளை தொலைக்காட்சியில ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2 சேனல்ல பார்க்கலாம். ஆன்லைன்ல டிஸ்னி ஹாட் ஸ்டார்லயும் பார்க்கலாம்.